Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Vasant, Lesson 12 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Sudama Charit. So, Sudama Charit is a poem here. இந்த போயத்துக்கு போறதுக்கு முன்னாடி சுதாமா யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஓகே, சோ சுதாமா வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணா இல்லையா? சோ ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஆசிரமத்துல ஒன்னா படிச்சாங்க. They studied together. They were very good friends. Best friend of Sri Krishna was Sudama. Okay, and now in this poem we are going to learn about after many years, after their childhood days are over, avanga valandu periyavangalayi, Krishna became the king of Dwaraka illaya, avaru rajavaitaru. But Sudama was not that much rich. He became poor day by day. He became very poor. Okay, so one day what happened, his wife, Sudama's wife, was telling to him, like, your friend is a raja, king இல்லையா, அவர் ஒரு பெரிய ராஜாவா இருக்காரு, நீங்க ஏன் அவரை போய் மீட் பண்ண கூடாது? Can go meet your friend and tell in what situation you are in, so that he will help you. Like that his wife was telling to Sudama. So Sudama is also planning to visit Sri Krishna. சரி, நம்மளும் போயிட்டு கிருஷ்ணாவை விசிட் பண்ணலாம், பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. Okay, so in this poem there are many stanzas. Let's read one by one. Okay, Sis pagana janga tanme prabhu, jane ko ahi base kehi grama, dhoti fati si lathi dupatti, arupai upanah ko nahi sama. First let us see the word meanings of these two. Okay, so first word sees அப்படினா head, தலை. Okay, paga அப்படினா பகடி, turban. Okay, na means no. ஜங்கா தன்மே, ஜங்கா அப்படினா நம்ம உடம்பு மேல போட்டிருக்க கூடிய ஆடை, குர்தான் வச்சுக்கலாம், dress, the one we wear, tops. Okay, தன் அப்படினா நம்மளோட பாடி, தன்மே அப்படினா பாடி. Prabhu. Okay, jane ko, so jane ko means we don't know. Ahi base kehi grama, so ahi base kehi grama, ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து ஏதோ ஒரு ஆளு வந்திருக்காங்க. Ahi, he has come here, but we don't know from which village he has come. So in the first paragraph la, the soldier, வாயில் காவலன் இருக்கார் இல்லையா, அவரு ஸ்ரீ கிருஷ்ணா கிட்ட பேசுறது. Okay, so in this stanza we are going to learn about the conversation done by the soldier to Sri Krishna. So அந்த soldier வாயில் காவலன் சொல்றாரு, இந்த மாதிரி தலையில டர்பன் எதுவுமே இல்லாம, without any turban in his head and even kurta in his body, உடம்பு மேல உடுத்த ஆடை இல்லாம, we don't know from which village some person has come, அவர் நிக்கிறாரு. ஓகே, தோத்தி, தோத்தி அப்படின்னா கீழே கட்டக்கூடிய வேஷ்டி இல்லையா? சோ ஜென்ஸ் வில் வேர் ஷர்ட் அண்ட் தோத்தி இல்லையா? சோ வேஷ்டி. சோ தோத்தி ஃபட்டி சி, ஃபட்டி அப்படின்னா டோன் அவுட், ரொம்ப கந்தலா கிழிஞ்சு போன நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு வேஷ்டி. லட்டி, லட்டி மீன்ஸ் இட் இஸ் வெரி ஷ்ரிங்க்ட், ரொம்ப சுருங்கி போய் ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய துப்பட்டி. துப்பட்டி அப்படின்னா அங்க வஸ்திரம், மேல போடுற துண்டு. சோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கீழே வேஷ்டி கட்டுவாங்க, மேல ஒரு சட்டை போட்டுட்டு அதுக்கு மேல துண்டு வச்சுப்பாங்க. ஓகே, சோ அந்த துண்டு துப்பட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் வெரி மச் ஷ்ரிங்க்ட், கிழிஞ்சு போய் இருக்கு.
அரு பாய். அரு பாய்னா அவருடைய கால்கள். அரு மீன்ஸ் and, பாய் மீன்ஸ் his legs. ஓகே. உபானஹ. உபானஹ கோ நஹி. உபானஹ் அப்படின்னா செப்பல். He is not wearing any slippers in his legs. சாமா அப்படின்னா he is not wearing. ஓகே. சோ அதுதான் இந்த வேர்ட் மீனிங்ஸ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல என்ன நடக்குது? சோல்ஜர் வந்து சிப்பாஹி வந்து ஸ்ரீ கிருஷ்ணா கிட்ட போய் சொல்றாரு, ஹே பிரபு, இந்த மாதிரி தலையில டர்பன் இல்லாம, உடம்புல குர்தா, உடம்புல துணி இல்லாம, மேல ஆடை இல்லாம ஒரு கிராமத்து ஆளு எந்த கிராமத்துல இருந்து வந்திருக்காருன்னு தெரியல. அப்புறம் அவரு உடுத்தி இருக்க அந்த வேஷ்டி வந்து கிழிஞ்சு போயிருக்கு. அப்புறம் மேல உடுத்தி இருக்க அங்கவஸ்திரம், துப்பட்டி, அங்கவஸ்திரம் the top dupatta or the towel what the gents will be wearing, so that is in a very bad condition. It is shrinked out, and you know his legs are barefoot. He is not wearing any slippers in his legs. Like that he is describing. Next 2 lines paakalam. Dwar khado dhwij durbal ek, rahoi chakiso वसुधा अभिरामा, पूछत दीन दयाल को, धाम बतावत आपनो नाम सुदामा. Okay, so let us read the meaning of this. First வந்து द्वार खड़ो, द्विज दुर्बल. So द्विज அப்படின்னா வந்துட்டு he doesn't have anything, அவர்கிட்ட எதுவுமே இல்லாம empty hands ஓட. துவார் அப்படின்னா அந்த கதவு, வாயில் காவல் கதவு இருக்கும் இல்லையா, அங்க வந்து கடோ நிக்கிறாரு. துர்பல். சோ துர்பல் மீன்ஸ் he is very very weak. பாக்கிறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்காரு. துர்பல் ஏக், that man is very weak. துர்பலா இருக்காரு. பேர் ஃபுட்டட், பேர் ஹேண்டட், அவர்கிட்ட எதுவுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம துவாரத்துல நிக்கிறாரு, வாயில்ல நிக்கிறாரு. ரஹ்யோ, that means he is standing. Chakiso. So chakiso means surprised. அவர் வந்து அப்படியே ஆச்சரியமா, அப்படியே நம்மளோட வாயில் கதவு, அந்த செட்டப், அந்த லேண்ட், பியூட்டிஃபுல் லேண்ட். பசுதா அப்படின்னா வந்து லேண்ட், அபிராமா அப்படின்னா பியூட்டிஃபுல். ஓகே, இந்த அழகான நம்ம பூமியை பார்த்து, இது துவாரகா இல்லையா? சோ துவாரகாவோட வாயில்ல நின்னுட்டு இந்த அழகான பூமியை பார்த்து, அபிராமா பசுதா கோ தேக்கர் சக்கித், ரொம்ப சர்ப்ரைசிங்கா அவர் வந்து நிக்கிறார். He's totally surprised to see the beautiful land of ours. Okay. Poochat. Poochat deen dayal. தீன தயாள் அப்படின்னா என்ன? தீன் அப்படின்னா வந்து புவர் பீப்புள், காசு பணம் இல்லாதவங்கள தான் நம்ம தீனுன்னு சொல்லுவோம். தயாள் அப்படின்னா யாரு? ஹூ ஷோஸ் கைண்ட்னஸ் டு புவர் பீப்புள். புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களதான் தயாளன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. சோ தீன தயாள் அப்படின்னா the one who shows or helps the poor people, அவங்கதான் தீன தயாள். தீன தயாள்கோ தாம். தாம் மீன்ஸ் அட்ரஸ். ஓகே, அப்ப அங்க நின்னுட்டு ஸ்ரீ கிருஷ்ணா உங்களுடைய பேரை சொல்லி உங்களோட அட்ரஸ கேட்டுட்டு இருக்காரு. பத்தாவத். பத்தாவத் மீன்ஸ் he is telling. ஆப்னே. ஆப்னோ மீன்ஸ் he is telling to himself. அவருக்கிட்டயே அவரு வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு அவரனா, அவருடைய பேரு சுதாமா. அவரோட பேர் வந்து சுதாமா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சோல்ஜர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா கிட்ட சொல்றான். ஓகே, சோ இந்த நெக்ஸ்ட் 2 லைன்ஸ்ல என்ன இருக்கு? துவாரகா தீசத்தோட ரொம்ப அழகா பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்துல சுதாமா நிக்கிறாரு. அவர் வந்து உங்களோட பேரை சொல்லி தீன தயாளனை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட பேரு சுதாமா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சிப்பாஹி இஸ் டெல்லிங். Okay, he is totally surprised to see the beautiful land of ours. அதான் 3rd line. 4th line, he is telling your name and he is telling himself to be Sudama and he wants to meet you. Clear this stanza? Now let us go to the next stanza. Okay, so இப்ப வந்து இந்த paragraphல என்ன அப்படின்னா, கிருஷ்ணாவும் சுதாமாவும் இப்ப மீட் பண்ணிட்டாங்க. they have met each other. இப்ப அவங்க 2 பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அதுதான் பார்க்க போறோம். ஐசே பேஹால் பிவா இன்சோ
पग कंटक जाल लगे पुनि जोई, हाय महादुख पायो सका, तुम आये इतई न कितई दिन कोये. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் எடுத்துக்கலாம். ஐசே பேஹால், ஃபர்ஸ்ட் வேர்ட் மீனிங்ஸ் பாத்துடலாமா. பேஹால் அப்படின்னா வந்து ரொம்ப அடிபட்டு, wounded. ஓகே, அடுத்தது பிவாயின் சோ அப்படின்னா வந்து கால்ல வந்து நம்மளுக்கு பாதத்துல எல்லாம் வந்து வெடிப்பு இருக்கும் இல்லையா, கிராக்டு ஹீல்ஸா இருக்கும். ரொம்ப கால்ல செருப்பு போடாமே நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம காலெல்லாம் வெடிச்சு போயிருக்கும். தட் இஸ் கிராக்டு ஹீல்ஸ். ஓகே, பக் அப்படின்னா லெக்ஸ், நம்மளுடைய கால்கள். கண்டக், கண்டக் அப்படின்னா முள்ளு. சோ முள்ளு, தார்ன்ஸ் இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் கண்டக். ஜால் மீன்ஸ் வெப், வெப் வலை. ஓகே, லகே புனி ஜோயே அப்படின்னா வந்து இட் இஸ் ஸ்டாண்டிங், ஸ்டார்டட் டு டேக்கிங் அவுட். அதாவது இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணாவும் சுதாமாவும் மீட் பண்ணிட்டாங்க. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. யாராவது நமக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப உபசரிப்பாங்க இல்லையா. சோ அவங்க கால்கள் எல்லாம் கழுவி பாதன் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. சோ இப்ப கிருஷ்ணா வந்து சுதாமாக்கு he is going to do பாத பூஜா, அவரோட லெக்ஸ வந்து வாஷ் கிளீன் பண்றதுக்காக பாக்குறாரு. He is seeing Sudama's legs. But how is his legs? அந்த பக்கு, அந்த legs எப்படி இருக்கு அப்படின்னா, because he is not wearing any slippers, all his heels are cracked. பிவாயின் சோ, அவரோட கால்கள் எல்லாம் வெடிச்சு போய் கிடக்கு. அப்புறம் பேஹால், ரொம்ப வந்து புண்ணா இருக்கு, wounded-ஆ இருக்கு. ஓகே, இப்ப அந்த வெடிப்புக்குள்ளார, இந்த கிராக்ட் ஹீல்ஸ்குள்ளார அவரு ரொம்ப தூரத்துல இருந்து நடந்தே வந்திருக்காரு இல்லையா. he has walked so long and come, so it is filled with கண்டக் ஜால், அதாவது முட்கள், அப்படியே வலை பின்னின மாதிரி முள்ளா இருக்கு அவரு கால்ல. his legs are full of thorns as if like a spider web. Okay, so what he is doing, he is taking each and every thorn out of his legs. லகே புனி ஜோயே, அதாவது கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு முள்ளா அவர் கால்ல இருந்து எடுத்துட்டு இருக்காரு. எடுக்கும் போதே என்ன சொல்றாருங்கிறது தான் நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஹாய் மகா துக்கு பாயோ சகா. சகா அப்படின்னா ஃப்ரெண்ட் இல்லையா. சோ ஹாய் அப்படின்னா ஓ மை காட், நீ வந்து இவ்ளோ கஷ்டத்தில் இருக்கியா. மகா துக், சோ சோ கிரேட் சாரோ யூ ஆர் இன். பாய் சக்கா அப்படின்னா நீ வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தும் ஆயே இதை, நீ வந்து, தும் அப்படின்னா யூ, ஆயே இதை மீன்ஸ் டுடே ஒன்லி யூ ஹாவ் கம் ஹியர். இதை அப்படின்னா இங்க, நீ இன்னைக்குதான் இங்க வந்திருக்க. ந கிதை தின் கோயே, ந கிதை இவ்வளவு நாட்களா நீ ஏன் வரல. so many days, din அப்படின்னா days இல்லையா. so many days, why didn't you come here? நீ ஏன் என்ன பார்க்க வரல, இவ்வளவு கஷ்டத்துல நீ இருக்கியா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ இந்த ரெண்டு லைன்ல என்ன மீனிங் இருக்கு. சோ கிருஷ்ணா and Sudama has met. so Krishna is so happy, so overwhelmed, but he feels very sad inside because on seeing the condition of ஸ்ரீ கிருஷ்ண சுதாமா இல்லையா, ரொம்ப பாவர்ட்டில இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ ஃபர்ஸ்ட் பாத பூஜை பண்றதுக்காக கால்களை பார்க்கும்போது his legs were having cracked heels and it was having many thorns. so Krishna started to take each and every thorn out of that. at that time he is telling, என்ன சொல்றாருங்கிறதா செகண்ட் லைன். ஐயோ நீ இவ்ளோ கஷ்டப்படுறியே, மகா துக்கத்துல இருக்க, you are in great sorrow, but today only you have come here. You don't know, so long I am there to help for you. என்ன உனக்கு தெரியலையா, ஏன் நீ இவ்ளோ நாள் வரல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் படிச்சிட்டீங்க அப்படின்னா you can answer the question answers part very easily. ஆஷ்ய ஸ்பஷ்ட கரோ வரும் இல்லையா, ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் கொடுப்பாங்க ஒரு லைன். சோ அப்ப வந்து you need not think ஐயோ இது என்ன அப்படின்னு பை ஹார்ட் எல்லாம் பண்ண வேணாம். நீங்க ஆன்சர்ஸ் இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சாலே you can write it in your own words. Okay, now let us go to the next two lines. देखी सुदामा की दीन दशा, करुणा करिकै करुणा निधि रोये,
पानी परात को हाथ चुयो नहीं, नैनन के जल सो पग दोये. சோ தேக்கி அப்படின்னா பாக்குறது. சுதாமாக்கி தீன் தசா. தீன் அப்படின்னா ரொம்ப பாவர்ட்டி, ரொம்ப ஏழையான. தசா அப்படின்னா ஏழையா ஆன சுதாமா. ஓகே, சுதாமா who has become so poor on seeing his condition. சுதாமாவோட இந்த நிலைமைய பார்த்துட்டு கருணா கரிகை கருணாநிதி. சோ கருணாநிதினா யாரு? ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவர்களை தான் நம்ம கருணாநிதின்னு சொல்லுவோம் இல்லையா? the one who has got so much kindness for all the living things. சோ அந்த கருணாநிதியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ரோயே. So Sri Krishna started to cry on seeing. Okay, he was in full sympathy on seeing the status of Sudama. Okay, அதுதான் third line. So அப்படி அழுகிறது பானி பராத்துக்கோ ஹாத் சுயே நஹி. சோ பானி அப்படின்னா தண்ணி நமக்கு தெரியும். பராத் அப்படின்னா அந்த பாத்திரம், தண்ணி வச்சிருக்க அந்த பவுல், அதுதான் கண்டெய்னர் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் தண்ணி. அங்க தண்ணி வச்சிருக்காங்க பாத பூஜை பண்றதுக்காக. ஸ்ரீகிருஷ்ணா பக்கத்துல தண்ணி இருக்கு. ஆனா அவர் அதை தொடவே இல்லை. கோ ஹாத் சுயோ நஹி. சுயோ அப்படின்னா டச்சிங், ஹாத் அப்படின்னா கைகள். தன்னோட கைகளை வச்சு அந்த பாத்திரத்தை தொடல. நஹி அப்படின்னா அவர் தொடவே இல்லை. ஏன் அப்படின்னா why he didn't touch the bowl contained water? Because he was crying so literally that அவர் அப்படி அழுகிறாரு சுதாமாவை பார்த்து. அவரோட கண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கும் இல்லையா, அது வச்சே அவரோட காலை கழுவுறாராம். ஓகே, நைனன் அப்படின்னா ஐஸ். ஓகே, கண்கள். நைனன் கே ஜல், கண்ல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி. நைனன் கே ஜல் சோ பகு தோயே. அத வச்சு, சோனா with the help of his tears that is flowing from his eyes, Sri Krishna is washing. தோயே அப்படின்னா washing the legs of Sudama. பகு அப்படின்னா legs. புரியுதா? நைனன் கே ஜல் சோ பகு தோயே. That's all. So இப்ப இந்த ரெண்டு லைன்ல என்ன பார்த்தோம் நம்ம? So Sri Krishna is seeing the poor condition of Sudama and அந்த கருணாநிதியோட மனசு ரொம்பவே உருகி Sri Krishna is starting to cry like anything. Okay, and he is not even touching the bowl that was kept near him with water to wash the legs of Sudama. He is washing his legs with his own tears that is coming out from his eyes. Okay, next two lines pakkalam namma, because it is given as a separate paragraph. Kachu babi हमको दियो सो तुम काहे न देत, चांपी पोटरी कांक में रहे कहो के ही हेतु. ஓகே, இப்ப பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு சுதாமாவை கிருஷ்ணா உள்ள கூட்டிட்டு வராரு. Okay, so after coming inside, Sri Krishna is seeing Sudama. So Sudama கிட்ட ஏதோ இருக்கு, but Sudama is trying to hide that. Okay, so first line ஓட மீனிங்ஸ் பாத்துக்கலாம். கச்சு அப்படின்னா something. ஓகே, பாபி அப்படின்னா சுதாமாவோட வைஃப். சோ யூஸ்வலா சுதாமாவோட வைஃப் ஸ்ரீ கிருஷ்ணாக்கு அண்ணின்னு சொல்லுவாங்க. சோ அண்ணின்னு சொல்றாரு ஸ்ரீ கிருஷ்ணா. ஹம்கோ தியோ சம்திங் she has given it to Sri Krishna. ஓகே, சோ இப்ப கிருஷ்ணாவை பார்க்க போறதுனால சுதாமா அவங்க வைஃப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏதோ சம்திங் சாப்பிடறதுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, அண்ணி கொடுத்தத நீ வச்சிருக்க, something you are having which my sister-in-law gave it to you, so tum kahe na det. But kahe அப்படின்னா why you are not giving it to me. ஓகே, so tum ஏன் நீ அதை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, why you are not giving it to me what my sister has given it to you. ஓகே, சாம்பி போட்ரி காங்க் மே. போட்டரி அப்படின்னா ஒரு பொட்டலம், அதாவது ஒரு பாக்கெட் சொல்லலாம். ஏதோ ஒரு பாக்கெட்ல ஒரு துணி மூட்டையில முடிச்சு போட்டு ஏதோ செஞ்சு கொடுத்திருக்காங்க அவங்க சுதாமாவோட வைஃப். சோ போட்டரி அதான் பாக்கெட். சாம்பி அப்படின்னா
சுதாமா வாஸ் ஹைடிங் தட் பாக்கெட். அவரு அதை ஒளிச்சு வச்சிருக்காரு. எங்க ஒளிச்சு வைக்கிறாரு அப்படின்னா காங்க் மே. காங்க் அப்படின்னா கைக்கு அடியில, ஆம்பிட்னு சொல்லுவோம் இல்லையா. சோ கைக்கு அடியில இப்படி தெரியாத மாதிரி ஒளிச்சு வச்சுக்கிறாரு. Okay, so he is hiding the packet given by his wife under his armpit. Rahe kaho. So rahe kaho அப்படின்னா அது அங்கே வச்சுக்கிட்டு kaho kehi hetu இருக்கிறியே, ஏன் அத வச்சிருக்க? kehi hetu, please tell me, why are you not giving it to me? Why are you hiding that packet? Like that Shri Krishna is asking Sudama. அவ்வளவுதான். So இப்ப இந்த ரெண்டு லைன்ல என்ன இருக்கு? Something Bhabi has given it to me, but you are not showing me that. You are hiding that pottery in your armpit. Okay, அது வந்து கைக்கு கீழே ஒளிச்சு வச்சிட்டு இருக்கியே. Why are you doing like this? Tell me now. Say what is the reason? Why are you not giving it to me? Why are you hiding it? அப்படின்னு கிருஷ்ணா வந்து சுதாமா கிட்ட சொல்றாரு. Okay, now let us go to the next paragraph. आगे चना गुरु मातु दये ते, लये तुम चाबी हमें नहीं दीने, श्याम कहियो मुस्काए सुदामा सो, चोरी की बान में हो जू प्रवीणे. Okay, so இப்ப வேர்ட் மீனிங்ஸ் பாத்துடலாம் இந்த லைனுக்கு. ஆகே அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, லாங் இயர்ஸ் அகோ, when they were in the குருகுல். குருகுலத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது, சின்ன குழந்தைங்களா பசங்களா இருக்கும் போது, அதான் ஆகே. சனா அப்படின்னா வந்து இந்த சிக் பீஸ், கொண்டக்கடலை, வறுத்த கொண்டக்கடலை இருக்கும் இல்லையா, அது. குரு மாத்து அப்படின்னா வந்து நம்ம குருஜியோட வைஃப். மாத்து அப்படின்னா அம்மா இல்லையா, குரு மாத்து அப்படின்னா the wife of குரு, குரு மாதான்னு சொல்லுவோம். தயே தே, she gave it. சோ அப்ப அங்க வந்து ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ரீகால் பண்ணி பாக்குறாங்க. சோ கிருஷ்ணா சொல்றாரு, குரு மாதா கொடுத்த அந்த கொண்டக்கடலைய நீ என்ன பண்ணுன? லயே தும் சாபி. சோ சாபி ஹமே நஹி தீனே. சோ நீ என்ன பண்ண தெரியுமா? தும் அப்படின்னா நீ வந்து, சாபி அது நல்லா சூ பண்ணி நீயே சாப்பிட்ட. யூ ஏட் எவ்ரிதிங். Okay, but you didn't give it to me. ஹமே நஹி தீனே. சோ என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா, சுதாமா ate all by himself without giving anything to Shri Krishna இல்லையா. சோ அதுதான் இந்த லைனோட ஸ்டேட்மெண்ட். சோ சுதாமா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சின்ன வயசுல குருகுலத்துல இருக்கும் போது குரு மாதா கொடுத்த அந்த வறுத்த கொண்டக்கடலைய யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டிருக்காரு. Okay, so now Krishna is making fun of Sudama, friend தானே. So he is teasing him, that's it. Okay, Syam kahiyo muskai Sudama so. So Syam அப்படின்னா வந்து கிருஷ்ணாவோட இன்னொரு நேம் இல்லையா. கஹியோ மீன்ஸ் he is telling, சிரிச்சுக்கிட்டே. முசுக்காய் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு சுதாமா கிட்ட. சுதாமா சோ அப்படின்னா சுதாமா கிட்ட he is telling to சுதாமா, சோரி கி பான் மே. சோ சோரி அப்படின்னா ஸ்டீல் பண்றது, திருடுறது. சோரி கி பான் மே அப்படின்னா அந்த திருடுற பழக்கமானது இன்னும் ஒன்னு விட்டு போகலையா. ஸ்டில் யூ ஆர் ஹேவிங் த ஹேபிட் ஆஃப் ஹைடிங் அண்ட் ஸ்டீலிங். You are not showing me what you have brought with you. So அந்த பொட்டலத்தை வந்து அவர் காமிக்க மாட்டேங்கிறாருல, இந்த 2 லைன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா. சோ அதுக்கு சொல்றாரு, நீ சின்ன வயசுலயே வந்து குருமாதா கொடுத்த அந்த சன்னாவை வந்து யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்ட, நீ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கியா. Still you have not changed at all. You are hiding something. You are not giving it to me அப்படின்னு இந்த 2 லைன்ல சொல்றாரு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் போலாம். पोटरी कांक में चांपी रहे तुम, खोलत नहीं सुधा रस पीने, पाछली बानी अजौ न तजो तुम, तैसई बाबी के तुन दुल कीन है. சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் மீனிங்ஸ் பாத்துடலாமா. சோ போட்ரி அப்படின்னா நம்ம பாக்கெட்னு பார்த்தோம். காங்க்மே அப்படின்னா தன்னோட கைக்கு கீழே ஆம்பிட்ல வந்து சாம்பி ரஹேத்தும் ஒளிச்சு வச்சுட்டே நீ வந்து இருக்க.
Okay, so you are keep on hiding the package given by Bhabhi under your armpit. Kolat nahi. Kolat means adu therakka mattiya. Kolat nahi Sudha ras beene. So now Sudama is hiding it, no? So அப்ப கிருஷ்ணா சொல்றாரு, அத நீ திறந்து காமிக்க மாட்டியா? அதுல வந்து நீ என்ன வச்சிருக்க? You have got something அமிர்தம். ஓகே, சுதா. சுதா அப்படின்னா வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு உணவு. அமிர்தம் சொல்றோம் இல்லையா, அதான் அமிர்தத்துல வந்து செய்யக்கூடிய ஒரு பானம். ரஸ் அப்படின்னா ஜூஸ். சோ ஏதோ நீ கொண்டு வந்திருக்க. It will taste like அமிர்த். So that is why you are not giving it to me அப்படின்னு சொல்றாரு. பாச்சிலி. பாச்சிலி அப்படின்னா old. ஓகே, வாணி. வாணி அப்படின்னா habit. ஓகே, அஜௌ ந தஜௌதும். அஜௌ அப்படின்னா டுடே, இன்னைக்கு கூட நீ அத விடலையா? தஜௌதும் அந்த திருடுற ஹேபிட், அத ஹைடிங் ஹேபிட் இன்னும் நீ வந்து விடலையா? தைசை பாபி கே துந்துல் கீன்ஹே. சோ எப்படி நீ வந்து சின்ன வயசுல குருமாத்தே அவங்க கொடுத்தத வந்து ஷேர் பண்ணலையோ, அதே மாதிரி தைசஹி அப்படின்னா அதே மாதிரி இன்னைக்கு பாபி பண்ணி கொடுத்த துந்துல். துந்துல் மீன்ஸ் அந்த ரைஸ், அவல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் துந்துல். சோ அவங்க செஞ்சு கொடுத்த அந்த துந்துல் அவல கூட நீ என் கூட ஷேர் பண்ண மாட்டேங்கிற. யூ ஆர் நாட் கிவிங் இட் டு மீ. Okay, like that Shri Krishna is again teasing Sudama. Okay, clear? Okay. Now let us go to the next paragraph. Vah pulkani, vah uti milni, vah aadar ki baat, vah patvani gopal ki, kachu na jani jaat. Let us take first two lines. The first word meanings paathalam. Vah pulkani. சோ புல்கனி அப்படின்னா இப்ப வந்து இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராங்கன்னா, சுதாமாவும் ஸ்ரீகிருஷ்ணாவும் மீட் பண்ணிட்டு நல்லா பேசி சிரிச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சுதாமா இஸ் ரிட்டர்னிங் பேக் டு ஹிஸ் ஹோம். சுதாமா ஹாஸ் லெஃப்ட் த பேலஸ். ஓகே, சோ சுதாமா வந்து எல்லாம் முடிச்சு ஸ்ரீகிருஷ்ணாக்கு பாய் சொல்லிட்டு அவரோட பேலஸ் விட்டுட்டு போறாரு. சோ இன் திஸ் பேராகிராஃப் we are going to learn about how Sudama feels on his way back. Okay, so Krishna பார்த்துட்டு வரப்போ அவரோட மனசு எப்படி இருக்கு, what and all Sudama is thinking, அதுதான் வந்து இந்த பேராகிராஃப்ல இருந்து பார்க்க போறோம். ஓகே, so வஹ புல்கனி அப்படின்னா வந்து the great excitement. புல்கனி அப்படின்னா ரொம்ப புல்லரிச்சு போறது, எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. வஹ உட்டி மில்னி, that is Uti means he stood up. Milani means we have met each other. Now Sudama is telling about Sri Krishna. Krishna வந்து என்ன பார்த்த உடனே அவ்வளவு எக்ஸைட் ஆகி எந்திரிச்சு நின்னு என்ன வந்து பார்த்தது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. வஹ ஆதர் கி பாத். ஆதர் மீன்ஸ் ரெஸ்பெக்ட். So Krishna gave all the respect to me. எனக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்து எனக்கு பாத பூஜை பண்ணி என்னை உள்ள கூப்பிட்டு அவ்வளவு மரியாதையா ரெஸ்பெக்டட் வேயா என்னை வந்து ட்ரீட் பண்ணது. இட் வாஸ் ரியலி குட். வஹ் பட்டுவனி கோபாலகி, தட் இஸ் த வே ஆஃப் சென்டிங் மீ ஆஃப். பட்டுவனி அப்படின்னா வழி அனுப்புறது. சோ இப்ப சுதாமா எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப பாவர்ட்டில இருக்கறனால ஏதாவது ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. சோ என்ன பண்ணிருக்கணும் கிருஷ்ணா, அவருக்கு கொஞ்சம் பணம் காசு ஏதாவது வேணுங்கிறதுக்கு கொடுத்திருக்கணும் இல்லையா? பட் யூ நோ வாட் ஹேப்பன், கிருஷ்ணா டிடன்ட் கிவ் எனிதிங். ஒண்ணுமே கொடுக்காம வெறும் கையவே அவரை திருப்பி அனுப்பிட்டாரு. He sent him without giving anything. Okay, so that is what is Sudama telling now. Vah patvani gopal ki. கோபால் கிருஷ்ணா வந்து என்ன இந்த மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. குச் ந ஜானி பாத். கச்சு. கச்சு மீன்ஸ் நத்திங் இல்லையா? ஜானி அப்படின்னா அண்டர்ஸ்டுட். ஜாத் அப்படின்னா மேட்டர். சோ ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் நவ். இப்ப என்ன ஆச்சுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போனேன் வந்தேன் அவ்வளவுதான்.
So I can't understand the way how Krishna reacted to me. So he called me, he was in great excitement. எனக்காக கண்ணுல கண்ணீர் விட்டு அழுதா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். He saw my condition also, but he never helped me. The way of sending me off, I couldn't understand anything. அப்படின்னு சுதாமா வந்து புலம்பிட்டே போறாரு இந்த ரெண்டு லைன்ல. ஓகே, இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். கர் 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 ஓடத் ஃபிரே தனக் தஹி கே காஜ் கஹா பயோ ஜோ அப் பயோ ஹரி கோ ராஜ் சமாஜ். சோ இப்ப சுதாமாக்கு வந்து கொஞ்சம் கோபம் கூட வந்துருச்சு கிருஷ்ணா மேல. சோ அவரு வந்து இப்ப கிருஷ்ணரை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கர் 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 ஓடத் ஃபிரே. So Odath Firai means he will be keep on running from house to house when he was a little boy. கிருஷ்ணர் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா கிருஷ்ணர் பத்தி. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, எல்லார் வீட்லயும் போய் வெண்ணெய் பால் தயிர் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு பானை எல்லாம் போட்டு உடைச்சிட்டு வந்துருவாரு. He was so naughty fellow, isn't it? So that is what now Sudama is telling. So gar gar kar. So ஒவ்வொரு வீடா போயிட்டு he will be running. ஓடத் ஃபிரே, he keeps on running. தனக் தஹி கே காஜ், for little bit of curd. தஹி அப்படின்னா தயிர். கொஞ்சோண்டு தயிருக்காக என்னென்ன சேட்டை பண்ணா அந்த கிருஷ்ணா சின்ன வயசுல. கஹா பயோ ஜோ அப் பயோ. So what that he is having now. கஹா பயோ ஜோ அப் பயோ. அவன் எப்படி இருந்தான், பட் இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான் இல்லையா. Now he has become the king of Dwaraka itself. He has become Maharaja இல்லையா. ஹரி, ஹரி is another name for Krishna. ஹரின்னு சொல்லலாம், ஷியாம்னு சொல்லலாம் இல்லையா. So ஹரி கோ ராஜ் சமாஜ். Now he has got the whole kingdom with him. இந்த இவ்ளோ பெரிய ராஜ்யத்துக்கே அவர் வந்து ராஜாவா இருக்காரு. சோ அவன்கிட்ட இல்லாததா அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிட்டானே. Like that Sudama is feeling and scolding Krishna. In these two lines இப்ப என்ன பார்த்தோம், ஒரு வீடா ஓடி கொஞ்சோண்டு தயிருக்காக ஓடிட்டு இருந்தவன், அப்ப அவனோட நிலைமை அப்படி. பட் டுடே he is the king of this entire kingdom. அப்படி இருக்கும்போது கூட he has not helped me. Okay, now the last two lines. How avat nahi hutau vahi patayo teli ab kahi hau samujhaya kai bahudhan daro sakeli. Let us see the meanings. So how அப்படின்னா நான் வந்து, ஆவத் அப்படின்னா இங்க வந்திருக்கவே மாட்டேன். நஹி ஹுதவ், so I might have not come here at all. வாஹி பட்டியோ டேலி, அதாவது டேலி அப்படின்னா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி கட்டாயப்படுத்தி என்னோட வைஃப் வந்து, வாஹி மீன்ஸ் என்னோட வைஃப், சுதாமாஸ் வைஃப், என்னோட வைஃப் வந்து இங்க என்ன அனுப்பிச்சு வச்சா. பட்டியோ, கண்டிப்பா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவாரு, நீ போய் அவரை பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா. இல்ல அப்படின்னா நான் வந்திருக்கவே மாட்டேங்க. I won't have come here at all. But my wife insisted me to forcefully she sent me to meet Shri Krishna. Okay, ab kahi how. Now ab அப்படின்னா இப்ப வந்து, kahi how samajai kai. How will I explain her what happened here? Okay, kahi how na நான் எப்படி சொல்லி அவளுக்கு புரிய வைக்க போறேன். So நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, bahudan daro sakeli. So he took care of me very well. Sakeli means he took care of me very well, and now he has given lot of money to me. Okay, Krishna has given us many more money to take care. Like that I am going to tell my wife. That is out of இது ரொம்ப வெறுத்து போயிட்டு சுதாமா வந்து இந்த ரெண்டு லைன் சொல்றாரு. நான் வந்து போகாமலே இருந்த எவ்வளவு வருஷம், பட் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னோட வைஃப் வந்து அனுப்பி வச்சா. பட் இப்ப வந்து நான் அவளுக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன் அப்படின்னா, நான் போயிட்டு வந்தனே, ஆமாமா என்னோட நண்பன் என்ன பார்த்தா நிறைய காசு கொடுத்துட்டான், பட் he didn't give anything, right? So he's taunting his wife here in these two lines. Clear? Okay, now
let us go to the next stanza. वैसोई राज समाज बने, गज बाजी गने मन संभ्रम छायो, कैदों परियों कहूं मार्गा भूली, की फिरे कई में अब द्वारका आयो. See, in this paragraph actually what is happening is, சுதாமா வந்து அப்படியே நடந்து வந்துட்டு அவரோட வில்லேஜ் ரீச் பண்ணிட்டாரு. He has reached his village. But for his surprise or for his understanding, he is not able to identify his village at all. அவருக்கு வந்து அவரோட கிராமத்தையே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுதான் வந்து இந்த பேராகிராஃப்ல படிக்க போறோம். இப்ப ஒரு வேர்டா பார்க்கலாம். வைசோயி அப்படின்னா வந்து சேம் லைக், ராஜ சமாஜ் பனே. அந்த ராஜ சமாஜ் அப்படின்னா இப்ப துவாரகாவை பார்த்துட்டு வந்தார் இல்லையா, சோ வாஸ்ட் பியூட்டிஃபுல் கிங்டம் இட் வாஸ். அதே மாதிரி இவருக்கு தன்னுடைய கிராமமும் அவரோட கண்ணுக்கு அதே மாதிரி தெரியுது. என்னென்ன பாக்குறாருன்னா, கஜ மீன்ஸ் he sees elephants, பாஜி மீன்ஸ் he sees horses, குதிரையா இருக்கு, யானைகளா இருக்கு. ஓகே, கனே மண், மண் அப்படின்னா ஹார்ட் இல்லையா, கனே மண்ணு dense heart, so much the heart was getting surprised. Sambram chayo means filled. His heart was really filled with so much of surprise to see his village appearing like Dwaraka. ஓகே, சோ துவாரகா மாதிரியே ஒரு வில்லேஜ் இருக்கிறது அவருக்கு தெரியுது. அவரு சுத்தி பார்க்கும் போது யானைகளா இருக்கு, குதிரைகளா இருக்கு, அவங்க வீடெல்லாம் தெரியல, எல்லாம் பிக் பிக் பில்டிங்ஸா, ராஜ மாளிகையா அது வந்து ஆயிடுச்சு. ஓகே, கைதோ பரியோ கஹோ மார்கா பூலி. சோ நவ் சுதாமா இஸ் இன் a confused state. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து பூலி அப்படின்னா forgetting, நான் மறந்து போய் வேற எங்கேயோ நடந்து வந்துட்டேனோ, லைக் தட் ஹி இஸ் திங்கிங். அவர் என்ன திங்க் பண்றாருன்னா, வாட் இஃப் மேபி ஐ ஹாவ் forgotten the way. மார்கா மீன்ஸ் வே ஃபார் மை வில்லேஜ். சோ நான் என்னோட ஊருக்கு வர்றதுக்கு பதிலா நான் திரும்ப, ஃபிரி மீன்ஸ் திரும்ப, அகெயின் ஐ ஹாவ் ரீச்ட் துவாரகா இட்செல்ஃப். So he is in a confused state. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நான் திரும்பி இந்த மாதிரி புலம்பிட்டே வந்ததுனால நான் திரும்பி துவாரகாக்கே போய் சேர்ந்துட்டேனோ, I have reached the same place. Like that he is standing and thinking. Okay, so that is the meaning of these two lines. Okay, so what is it? Sudama in a depressed state, he is just walking from Dwaraka towards his village. So on the way he is just thinking of Krishna இல்லையா. சோ சின்னத்துல நம்ம எப்படி எல்லாம் பழகணும், he was so good, and even now he called me, he treated me very well, but on his return he didn't give anything. So Sudama was really scolding Krishna in his heart. So when he reached his village, he is finding that his village has completely changed. So he is thinking, நம்ம திரும்பி பேசிக்கிட்டே நமக்குள்ளே பேசிட்டு துவாரகாக்கே திருப்பி போயிட்டோமோ, like that he is thinking in his these two lines. Okay, அடுத்த ரெண்டு லைன் பார்க்கலாம். भौन बिलो की बेको मन लोचत, सोचत ही सब गांव मजायो, पूंछत पाड़े फिरे सब सो, पर जो पड़ी को कहूं कोज न पायो. Let us read the meaning of this. Baun அப்படின்னா big bungalows. ஓகே, பெரிய பெரிய வீடா இருக்கு, மாட மாளிகைன்னு சொல்றோம்ல, அதுதான். Below ki ko, that is after seeing all these big bungalows, okay, his heart is feeling very low. லோச்சத் அப்படின்னா ரொம்பவே வந்து very low. கடைசியில அவருக்கு புரிஞ்சிருச்சு. Okay, very low அப்படின்னா still he was actually not happy on seeing all these things. Sochat he, so அத யோசிச்சுக்கிட்டே, thinking all these things, அதாவது கிருஷ்ணா நமக்கு ஒண்ணுமே கொடுக்கலே, நான் என்ன என் வைஃப் கிட்ட சொல்ல போறேன், அதுவே நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சப் காவ் மஜாயோ. சப் காவ் மஜாயோ means he is standing in the middle of the village. Okay, I have come to the middle of the village and he is still not happy
Because Krishna has not given anything to me, he is not clear what is happening around him. Okay. Puchat pade. Puchat means he asked. Pande அப்படின்னா பண்டித் ஜி பிராமன். ஓகே. फिर सब सो அப்படின்னா so இங்க his address. He is asking his address to everyone over there. So என்னோட இந்த மாதிரி நாங்க சுதாமா என்னோட வீடு இங்க இருக்கும். ஜோப்பரி அப்படின்னா அவரோட ஹட். Okay, so he is searching for his hut here and there. அதுதான் இந்த லைனோட மீனிங். Okay, ko kahu koj na payo. Koj means he is searching. So இப்ப என்ன இந்த ரெண்டு லைன்ல பாக்குறோம் அப்படின்னா அவரோட கிராமத்தையே கிருஷ்ணா மாத்திருக்காரு. The Krishna has changed his entire village itself like Dwaraka. Okay, so Sudama avarukkaga help கேக்க வந்தாரு. But see, the Karunanidhi Sri Krishna has changed the entire village into a wealthy village. Okay, so எங்க திரும்பினாலும் பங்களோஸா இருக்கு. பட் சுதாமாக்கு அது புரியல. அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருல்ல. He is not so happy, right? So he is thinking that, and he is going standing in the middle of the village, and he is asking everyone over there, where is his house, where is his hut அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. Okay, now the last stanza. Kai vah tooti si chani hati, कह कंचन के अब धाम सुहावत, कई पग में पनही न हती, कह लई गजराजहु ताड़े महावत. Now Sudama understood everything. What happened? நம்ம எப்படி நினைச்சோம் கிருஷ்ணாவை, பட் கிருஷ்ணா has changed the entire village இல்லையா? சோ எனக்கு மட்டும்தான் நான் கேட்க போனேன், பட் இந்த ஊருக்கே கிருஷ்ணா பண்ணிட்டாரு. அவ்வளவு ஒரு கருணாநிதி நம்ம கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு now Sudama is getting all right. Now he is comparing his old days to new days in this paragraph. என்ன கம்பேர் பண்றாருன்னு பார்க்கலாம். இப்ப கை அப்படின்னா வேர், Vahu tuti si, that broken, chani hati, hut was. So where is my broken hut? அவர் ஒரு சின்ன ஓலை குடிசையில தான் இருந்தாரு இல்லையா? அந்த உடைஞ்சு போன அந்த வீடு எங்க போச்சு? இப்ப it has changed into, கஹ அப்படின்னா it have been changed into golden bungalow. Kanchan ke ab dham suhavat. Suhavat means beautiful. Kanchan அப்படின்னா gold. Okay, so now it has changed into a beautiful bungalow made of gold. So அவ்வளோ ஒரு மாற்றத்தை கிருஷ்ணா பண்ணி கொடுத்திருக்காரு. Okay, next line. Ke pag mein panhi na hati. So pag அப்படின்னா legs இல்லையா? நம்ம நிறைய தடவை இந்த லெசன்ல பாத்திருக்கோம். சோ அவரு இவ்வளவு நாள் தன்னோட கால்கள்ல சப்பலே இல்லாம இருந்திருக்காரு. பனஹி ந ஹதி. He didn't have even slippers to wear in his legs so many years. But now see, kahalau அப்படின்னா now to take him anywhere, அவர் எங்கயாவது போகணும்னு அவர் நினைச்சா Gajaraju Tade Mahavat. Now outside his house, the Mahavat is ready with the elephant to take him. இப்ப நம்ம வீட்ல இருந்து எங்கயாவது போறோம் அப்படின்னா கார்ல பைக்ல போறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப அவரு வீட்டுக்கு முன்னாடி, வீடு தங்கத்துல மாறிடுச்சு, அவரு வீட்டுக்கு முன்னாடி யானை இருக்கு. So யானைய பாத்துக்கிற பாகன் இல்லையா? Mahavat means the one who takes care of the elephant. Like car driver மாதிரி elephant take care பண்ணி அதை ஓட்டிட்டு போறவர் தான் யானை பாகன்னு சொல்லுவோம் இல்லையா? So அவரு வீட்டு முன்னாடி நிக்கிறாரு. So see, he is comparing his olden days now. So ஒரு காலத்துல நான் செருப்பு கூட இல்லாம முள்ளுல கால் மிதிப்பட்டு நடந்து போன காலம். But now what if I want to go out somewhere? I have the elephant and elephant rider in front of me. So such a change Sri Krishna has given it to me. அதுதான் இந்த ரெண்டு லைன்ல சொல்றாரு. First line, he is comparing his house, okay, from small hut to a big golden bungalow.
In the second line, he is comparing how he is walked with barefoot for so many years, but now he has got an elephant and an elephant Mahavat to take care of him. If you want to go outside, he need not walk at all. He can sit on the elephant and go. Okay. Now the next two lines. Bhumi kathor pai raat katai, kah komal soj pai neend na avat, kai jurato nahi kedo sawa, prabhu ke partap tai dak na bavat. Now let us see the word meaning first. Bhumi அப்படினா earth இல்லையா, தர, பூமி. கட்டோர் பை, கட்டோர் பை means கட்டோர் அப்படினா very hard. Okay. ராத் கட்டை, to spend that night. அதாவது அவருக்கு இருந்ததே குட்டி வீடு. சோ அதுல பெட் காட் எதுவுமே இல்ல. He was just sleeping on the floor. That's all. அதுதான் இங்க சொல்றாரு. அவ்வளவு ஹார்டான சர்ஃபேஸ்ல தரையில படுத்து நான் என்னோட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே. கஹ கோமல், கஹ கோமல் மீன்ஸ் now see here it is very soft. கோமல் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய பெட். சேஜ் அப்படின்னா பெட். அந்த பங்களோக்குள்ள அவ்வளவு சாஃப்டா இருக்கக்கூடிய ஃபிளஃபி பெட் எல்லாம் இருக்கு. பட் என்னாச்சு, நீந்துன ஆவத், தூக்கம் வரல. நீந்து means sleep, but now I am not getting the sleep when I used to sleep in that very hard ground. இல்லையா, நான் அவ்வளோ கஷ்டத்துல இருக்கும் போது நான் வெறும் தரையில படுத்து தூங்கும் போது எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. ஆனா இவ்வளவு நல்லா சாஃப்டான பெட் இருக்கும் போது எனக்கு அந்த தூக்கம் வரல. Why he is telling like this? Because he is not used to it at all. For his entire life he was sleeping in that hard surface. That is why. Okay. Now the last line, kai juratho nahi. That is, he was in a very poverty. இல்லையா, இவ்வளவு வருஷம் கஞ்சி தான் குடிச்சிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாரு இல்லையா. சோ அதான் இங்க சொல்றாரு, கை ஜுரத்தோ நஹி கோதோ சவா. அதாவது ஐ குடன்ட் ஈவன் அரேஞ்ச். கை ஜுரத்தோ நஹி அப்படின்னா ஐ குடன்ட் ஈவன் அரேஞ்ச் டு கெட் த வெரி சீப்பஸ்ட் மில்லட். கோதோ சவா அப்படின்னா இருக்கிறதுலே மலிவா கிடைக்கக்கூடிய அந்த தானியத்தை வாங்க கூட எனக்கு காசு இல்லாம இருந்த நாட்கள் இருக்கு. That was his olden days. But now what happened? Because of Sri Krishna, Prabhu ke paratap. Paratap means blessings. அவரோட அருளால, கிருஷ்ணரோட அருளால என்ன ஆச்சு, பரதாபத்தே தாக் ந பாவத். That is, dak means dry fruits, raisins, nuts, அதாவது பாதாம், காஸ்ட்லியான எல்லாமே அவருக்கு இருக்கு. இப்ப பாதாம், பிஸ்தா, காஜு, everything he has got now. Okay, so costly it is available, but he is not able to eat. Na bhavat. Na bhavat அப்படின்னா அவரால அதெல்லாம் சாப்பிடவே முடியல. சோ ஒரு காலத்துல சாப்பாடே வழி இல்லாம பசியோட தூங்கி இருக்காரு. Okay, so he has slept so many days without eating, out of hunger. But now he is in a big bungalow, big bed he has got so many things to eat, but he is not able to eat. Okay, that is what is the meaning of these two lines. அதாவது his heart is being filled with everything. Okay, regarding Sri Krishna, how he has changed his entire life. Not only for him, for the entire village. அதுதான் in the last 4 lines. So he is comparing all the old times to the new times. இதெல்லாம் compare பண்றாரு. First line la hut, second line la the slippers, third line la bed. Okay, and last line his food, millet food ல இருந்து இப்ப he has got raisins, dry fruits, costly food எல்லாம் இருக்கு. But he is not able to eat. Okay, so that is the blessing of Sri Krishna, that he has changed not only his condition but the entire village condition got improved. Okay, so this collection is given us by the author Narokt Madas ji. Okay, hope you understood this Sudama Charit. Now let us go to the book back exercises.
So प्रश्न अभ्यास कविता से. So from the poem. First one paklam. सुदामा की दीन दशा देखकर श्री कृष्णा की क्या मनोदशा हुई? अपने शब्दों में लिखिए. So सुदामाவோட दीन दशा on seeing his poverty, on seeing his poor condition, देखकरना அத பார்த்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணாவோட மனசு எப்படி இருந்துச்சு? மனோதஷா, how was his mindset? Okay, you have to write it in your own words. So Sudama ki deen dasha ko dekhkar, on seeing the condition of Sudama, दुख के कारण, so he felt very sad இல்லையா? துக் அப்படின்னா sorrow, ரொம்ப வந்து sad ஆயிட்டாரு கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா की आंखों से, आंखों அப்படின்னா அவரோட கண்கள்ல இருந்து அப்படியே tears were flowing out of it இல்லையா? ஆஷ்ருதாரா பஹனே லகி, ஆன்சூன்னு சொல்லாங்க. So he started crying on seeing Sudama. उन्होंने सुदामा के पैरों को, so उन्होंने அப்படின்னா கிருஷ்ணா வந்து சுதாமாவோட கால்களை, பைரோ அப்படின்னா லெக்ஸ் என்ன பண்றாரு? தோனே கேலியே, தோனே மீன்ஸ் டு வாஷ் ஹிஸ் லெக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப வீட்டுக்குள்ள யாராவது அந்த காலத்துல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி ரெஸ்பெக்ட் கொடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. சோ இப்ப அவரோட காலை கழுவுறதுக்கு அங்க பவுல்ல தண்ணி வச்சிருக்கு. பட் ஹி இஸ் நாட் யூசிங் தட் வாட்டர். என்ன பண்றாரு? அவர் அப்படியே கண்ணுல இருந்து வர தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சே அவர் காலை கழுவுறாரு. Okay, so he is washing his legs out of that water which is flowing from his eyes, his tears. Okay, परंतु उनकी आंखों से इतने आंसू निकलने लगी. That is what परंतु அப்படின்னா ஆனா அவரோட கண்கள்ல இருந்து அவ்வளவு தண்ணி வந்து வருது. ஆன்சு நிக்கலி ஹி உன்ஹி ஆன்சுओं से सुदामे के पैर धुल गए. அதான் அவரோட டியர்ஸ் வச்சே சுதாமாவோட காலை வந்து கழுவுறாரு. Now the second question. पानी परात को हाथ छुयो नहीं, नैनन के जल सो पग धोये. पंक्ति में वर्णित भाव का वर्णन अपने शब्द में कीजिए. So we saw this line in the lesson, right? So pani parat, parat அப்படின்னா container, the container in which the water was kept to wash the legs of Sudama. அத வந்து அவரு கை வச்சு தொட கூட இல்ல. சூயே நஹி அப்படின்னா he didn't touch the container which was having water. But how did he wash his legs? நைனன் கேஜல், நைனன் அப்படின்னா தன்னோட கண்ல இருந்து வந்த கண்ணீர். ஜல் means the tears that was coming out from his eyes. With that he washed the legs of Sudama. That is the meaning of this line இல்லையா? இப்ப இதோட பாவத்தை நம்ம வர்ணிச்சு கொடுக்கணும். So பிரஸ்துத் தோஹே மே यह कहा गया है. So இந்த above doha, doha அப்படின்னா இந்த 2 lines வரதுதான் நம்ம dohaன்னு சொல்வோம். ஃபர்ஸ்ட் லைன் இந்த மாதிரி சிங்கிள் லைன் எண்டிங் ஆகும், செகண்ட் லைன் டபுள் லைன்ல எண்ட் ஆகும். சோ அதான் dohaன்னு சொல்றது 2 lines. ஓகே, சோ प्रस्तुत दोहा में यह कहा गया है कि it has been told that जब सुदामा, அப்ப எப்ப சுதாமா வந்து दीनहीन अवस्था में, दीनहीन अवस्था means in this condition, अवस्था means the state in which he was in a very poor condition. Okay, अवस्था में कृष्णा के पास पहुंचे, he reached to meet Shri Krishna. तो कृष्णा उन्हें देखकर, அப்ப கிருஷ்ணா வந்து அவரை பார்த்துட்டு okay व्यथित हो उठे. He was really very very unhappy to see Sudama. ओके, श्री कृष्णा ने सुदामा को आगमन पर उनके पैरों को धोने के लिए परात में पानी मंगवाया. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா வந்து சுதாமாவை வெல்கம் பண்றதுக்காக, நான் சொன்னேன் இல்லையா, பாத பூஜை பண்ணுவாங்க, அவரோட கால்களை கழுவுறதுக்காக பைரோங்கோ தோனே, பைரோனா லெக்ஸ், தோனே மீன்ஸ் டு வாஷ். பராத் மே பானி மங்குவாயா, பராத் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி கேட்டாரு. பரந்து ஆனா என்ன பண்ணாரு? சுதாமா கி துர்தஷா தேக்கர், ஆன் சீயிங் த புவர் கண்டிஷன். துர்தஷா அப்படின்னா ரொம்பவே ரொம்ப ஏழ்மையான நிலைமையில, கிழிஞ்ச சொக்கா, அவர் மேல இருக்கிற அங்க வஸ்திரம் ரொம்ப ஷ்ரிங்கா இருந்துச்சு. he was very weak. on seeing this Shri Krishna ko itna kashta hua. so Shri Krishna felt very very sad that वे स्वयं रो पड़े, அவரு அழுக ஆரம்பிச்சிட்டாரு.
ओके और उनके आंसुओं से அவர் கண்ணில இருந்து வந்த தண்ணி வச்சு सुदामा के पैर धुल गए. he washed सुदामा's legs. अर्थात परात में लाया गया जल व्यर्थ हो गया. that is the parat, the container which was brought with water went as a waste. व्यर्थ அப்படினா வேஸ்டா போயிடுச்சு, அவர் அதை யூஸ் பண்ணவே இல்ல. ஓகே fine. Third question, चोरी की बान में हो जू प्रवीणे. सो இந்த லைனும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ உபர்யுக்த பங்கி कौन किससे कह रहा है, இந்த லைன் யாரு யாரு கிட்ட சொன்னாங்க? ओके सो उपर्युक्त पंक्ति श्री कृष्णा अपने बाल सखा ना चाइल्डहुड फ्रेंड இல்லையா, அவர்கிட்ட யாரு சுதாமா கிட்ட சொல்றாரு. சுதாமா से कह रहे हैं. So that is the answer. But what is the meaning of this line? அதாவது சின்ன வயசுல குருமாதா கிட்ட நீ வாங்கின அந்த சிக் பீஸ் கொண்ட கடலைய நீ மட்டும் சாப்பிட்டுக்கிட்ட, நீ யாருக்குமே தரல, அந்த பழக்கத்தை நீ இன்னி விடலையா அப்படின்னு கிருஷ்ணா வந்து சுதாமா கிட்ட கேட்டாரு. ஓகே Now, इस कथन की पृष्ठभूमि स्पष्ट कीजिए. So that is what you have to explain that. Okay, let us see. अपनी पत्नी द्वारा दिए गए चावल संकोचवश सुदामा श्री कृष्ण को भेंट स्वरूप नहीं दे पा रहे हैं. that is ஏன் கிருஷ்ணா வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னா, பிகாஸ் சுதாமா வந்து அவங்க வைஃப் வந்து ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா சாவல், அரிசி. அதாவது இங்க அரிசி கிடையாது, அது அவல்னு சொல்லணும் இல்லையா? சோ அப்பனி பத்னி, பத்னினா வைஃப், துவாரா தியே கயே சாவல், அவங்க வைஃப் வந்து கிருஷ்ணாக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ அவங்களால முடிஞ்ச பெயிண்ட் அப்படின்னா கிஃப்ட். ஓகே பட் சங்கோச்சவஷ் சுதாமா, அதாவது கிருஷ்ணா இவ்ளோ ஒரு மாளிகையில ராஜாவா இருக்கும்போது இந்த சின்ன கிஃப்ட் அவரு ஏத்துப்பாரா அப்படிங்கிறது சுதாமாவோட மனசுல இருக்கக்கூடியது இல்லையா? சுதாமா thought how to give this small gift to this big Lord Shri Krishna. So भेंट स्वरूप नहीं दे पाते, he is not able to give his gift. Okay, but Krishna found out இல்லையா? परंतु कृष्णा सुदामा पर दोषारोपण करते हुए, he is teasing his friend, अदा दोषारोपण करते हुए इसे चोरी कहते हैं. திருடன், நீ வந்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்றாரு. அவர் कहते हैं कि चोरी में तो तुम पहले ही निपुण हो. सो திருடுறது உனக்கு வந்து புது விஷயம் இல்ல. This is not a new habit for you. Even from your young days you are doing this. Like that Krishna is teasing Sudama. Okay, fine. Next, इस उपलाम्ब शिकायत के पीछे कौन सी பௌராணிக் கதா है. சோ பௌராணிக் கதா அப்படின்னா ஏதோ ஒரு கதை இருக்கு இந்த ஷிகாயத் இந்த லைனுக்கு பின்னாடி. சோ அது என்ன கதை, என்ன பார்த்தோம் நம்ம, அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இங்க. ஓகே बचपन में, बचपन அப்படின்னா டியூரிங் தேர் சைல்ட்ஹுட் டேஸ், ஜப் கிருஷ்ணா और சுதாமா, சோ கிருஷ்ணாவும் சுதாமாவும் நான் சொன்னேன் இல்லையா ஒரே குருகுலத்துல தான் படிச்சாங்க இல்லையா? சாத் சாத் சந்தீபன் ரிஷி கே ஆசிரம், அந்த ரிஷியோட ஆசிரமத்துல தான் अपनी अपनी शिक्षा ग्रहण कर रहे थे. அவங்களோட படிப்பு அந்த காலத்துல குருகுலம் சிஸ்டம் தான் இருக்கும். நாட் லைக் டுடே யூ ஹாவ் டு கோ டு குருஜிஸ் ஹவுஸ், ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கேயே யூ ஹாவ் டு ஸ்டே ஃபார் 8 to 10 years. Then when you become grow big, you have learned all the skills, then Guruji will tell you to go back இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. தபி ஏக் பார், அப்ப ஒரு தடவை ஜப் ஸ்ரீ கிருஷ்ணா और சுதாமா ரெண்டு பேரும் ஜங்கல் மே லக்கடியா ஏகத்ர கர்னே. சோ இப்ப வந்து குருஜி ஆசிரமத்துல இருந்தா உங்கள மாதிரி ஜஸ்ட் ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, எல்லா வேலையும் செய்யணும் இல்லையா? குருஜிக்கு வேணுங்கிற எல்லா வேலையும் செய்யணும். சோ அப்ப அந்த காலத்துல கேஸ் எல்லாம் இல்ல, அடுப்பெரிக்க குச்சி தான் வேணும். அந்த குச்சி எங்க இருந்து கிடைக்கும்? அது ஃபாரஸ்ட்ல போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். சோ அப்ப ஒரு தடவை one time what happened, Krishna and Sudama went to the forest to collect the wood. एकत्र means to gather the wood. करने जा रहे थे. அப்ப
தப் குருமாதானே, அப்ப குருஜியோட வைஃப் குருமாதான்னு சொல்றோம்ல, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பசங்க வந்து ஃபாரஸ்டுக்கு போய் குச்சியெல்லாம் எடுத்துட்டு வரணும், அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் இல்லையா, சோ அதனால என்ன கொடுத்து விடுறாங்க, உன்ஹே ராஸ்தே மே கானே கேலியே, ராஸ்தே அப்படின்னா வழியில சாப்பிடுறதுக்காக, ஓகே, கானே கேலியே சாப்பிடுறதுக்காக சனே தியேதே, சனே அப்படின்னா சிக் பீஸ், அந்த வறுத்த கொண்ட கடலை இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பிடுவோம்ல உப்பு கடலை சொல்லிட்டு, லைக் தட் she has given some chickpeas for these children so that they can have it when they are returning from the forest. Okay, so that time what happened, Sudama Shri Krishna ko bina bataye, so without telling to Shri Krishna, Sudama ku romba pasichiruchu, appo அவர் என்ன பண்ணாரு, நைஸா அதை திருடி சாப்பிட்டாரு. चोरी से चने का लेते, he just took that chickpeas and he ate it. Okay, so Shri Krishna उसी चोरी का उपलाम्द सुदामा को देते हैं. அப்ப அந்த சின்ன வயசுல நடந்த அந்த இன்சிடென்ட் தான் இப்ப ஸ்ரீ கிருஷ்ணா சுதாமா கிட்ட சொல்லி அவரை டீஸ் பண்றாரு. Okay, hope you understood this. Now next question number 4, द्वारका से खाली हाथ लौटते समय सुदामा मार्ग में क्या क्या सोचते जा रहे थे. That is, இப்ப துவாரகால இருந்து காலி ஹாத் வெறும் கையோட with bare hands சுதாமா was returning to his village, isn't it? கிருஷ்ணா ஒண்ணுமே தரல, அவரோட நிலைமையை பார்த்துட்டு கண்டிஷனை பார்த்துட்டு இவ்வளோ பாவர்ட்டில இருந்தும் கூட he didn't give me anything, he just sent me telling bye bye இல்லையா. சோ இத பார்த்துட்டு என்ன யோசிச்சுக்கிட்டே வந்தாரு சுதாமா. that is the first question. ओके, वह कृष्ण के व्यवहार से क्यों कीज रहे थे, why he was scolding Sri Krishna, கிருஷ்ணா வந்து ஏன் இப்படி கிருஷ்ணர் பண்ணாரு அப்படி சொல்லிட்டு he was keep on scolding कृष्णा இல்லையா. so सुदामा के मन में दुविधा को अपने शब्द में प्रकट कीजिए. so சுதாமோட state of condition of his mind வந்து நம்மளோட own wordsல இங்க express பண்ணணும். Okay, now let us read the answer. So Dwaraka se kali haath lautte samay, so when Sudama was returning barehanded from Dwaraka, Sudama ka man bahut dukhi tha. so Sudama oda manas vandu romba unhappy, he was feeling very sad, ayo Krishna did like this. ओके, वे कृष्णा द्वारा अपनी प्रति किए गए व्यवहार के बारे में सोच रहे थे. सो कृष्णा द्वारा अपनी प्रति किए व्यवहारனா அங்க போய் சேர்ந்தது, கிருஷ்ணா தனக்காக அழுதது, அதுக்கப்புறம் நம்மள நல்லா பாத்துக்கிட்டது, அதெல்லாத்தையும் he was thinking. Okay, but when he returned back, but Krishna didn't give anything, right? That also he was thinking in his mind. जब वे कृष्णा के पास पहुंचे तो when he reached Sri Krishna, कृष्णा ने आनंद पूर्वक, कृष्णा வந்து ரொம்ப சந்தோஷமா, ஆனந்த பூர்வக் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா उनका आतिथ्य सत्कार किया था. आतिथ्य सत्कारனா with great respect. ஒரு அதிதி, ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து he treated him so great. क्या वह सब दिखावटी, दिखावटी அப்படின்னா இதெல்லாம் ஷோ ஆஃபா, ஜஸ்ட் ஒரு ராஜாங்கிறதுக்காக இதெல்லாம் ஷோ ஆஃப் பண்றதுக்காக பண்ணாரோ அப்படின்னு நினைக்கிறாரு சுதாமா. वे कृष्णा के व्यवहार से खींच रहे थे क्योंकि because he was literally scolding Krishna because उन्हें आशा थी कि he had a wish that Sudama had a wish that Krishna will give some money and change his poverty இல்லையா. श्री कृष्णा उनकी दरिद्रता दूर करके, தரித்திரதா அப்படின்னா ரொம்ப புவர், அவர்கிட்ட காசே இல்ல, அத வந்து விலக்கிட்டு he will remove his poverty and he will give him lot of money. தன் தௌலத் தேக்கர், காசு கொடுத்து, தன் அப்படின்னா காசு, தௌலத் அப்படின்னா ருபீஸ், அதெல்லாம் கொடுத்து வழி அனுப்புவாருன்னு நினைச்சாரு. விதா கரேங்கே, விதா மீன்ஸ் வழி அனுப்புறது, ओके, सेंड ऑफ பண்றது करेंगे. बट व्हाट हैपेंड, परंतु श्री कृष्णा ने उन्हें चोरी की उल्हाना देखकर खाली हाथ की वापस भेज दिया. कृष्णा was talking something about their childhood days and finally what happened, bare hand, ஒண்ணுமே தராம வெறும் கையோட நம்மள திருப்பி அனுப்பிச்சிட்டானே, like that he was thinking.
ओके नेक्स्ट 5th क्वेश्चन आपने गांव लौटकर अपने गांव लौटकर அதாவது தன்னோட கிராமத்துக்கு திரும்பின உடனே जब सुदामा अपनी झोपड़ी नहीं खोज पाए சுதாமா was unable to identify his hut அவரோட வீடு எங்க இருக்குன்னே அவருக்கு தெரியல இல்லையா तब उनके मन में क्या क्या विचार आए அப்ப அவரோட மனசு என்னென்ன திங்க் பண்ணுச்சு विचार मीन्स थॉट्स कविता के आधार पर स्पष्ट कीजिए so whatever we have learned from the poem you have to take it and write it out okay so let us read the answer द्वारका से लौटकर सुदामा so द्वारका लंदु तिरुंबी वंदु सुदामा वंदु जब अपने गांव वापस आए when he came back to his village तो अपनी झोपड़ी झोपड़ी அப்படினா हट அவரோட குடிசை இருக்கிற இடமே தெரியல அவருக்கு झोपड़ी के स्थान पर in that place what did he saw बड़े बड़े भव्य महलों को देखकर பெரிய பெரிய बिग बंगलोस பார்த்துட்டு सबसे पहले तो उनका मन सो அவரோட மனசு வந்து भ्रमित हो गया so भ्रमित means he couldn't understand anything நிஜமாலுமே நம்ம இடத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்ல திரும்பி வழி தெரியாம द्वारकाके போய் சேர்ந்துட்டோமான்னு நினைச்சாரு இல்லையா so भ्रमित हो गया कि कहीं में घूम फिर करना just like that roam பண்ணிட்டு ஏதோ நினைச்சிட்டே நடந்து வேற எங்கேயாவது போயிட்டேனோ वापस द्वारका ही तो नहीं चला गया वापस திரும்ப द्वारका के போகலையே like that he was in a confused state फिर भी उन्होंने ஆனாலும் கூட அவர் என்ன பண்றாரு पूरा गांव छानते हुए पूरा गांव அந்த என்டையர் வில்லேஜ் சுத்தி சுத்தி வராரு but enga paathalum he was not able to identify his village at all everything has been changed there sabse poocha he was asking everyone where is my house what is the name of this village lekin unhe apni chopadi nahi mili but he was not able to find his hut okay next 6th question निर्धनता के बाद मिलने वाली संपन्नता का चित्रण कविता की अंतिम पंक्तियों में वर्णित है उसे अपने शब्द में लिखिए அதாவது निर्धनता அப்படினா தன் அப்படினா வெல்தி இல்லையா निर्धन அப்படினா அன்வெல்தி ரொம்ப பாவர்ட்டில இருந்தாரு கிருஷ்ணா இல்லையா சோ அதுக்கு அப்புறம் he got lot of wealth everything changed ulta pulta சம்பன்னதா அப்படின்னா ரொம்ப செல்வ செழிப்பு not little bit everything changed into gold so இந்த மாதிரி நம்ம போயம்ல இருக்கிற லாஸ்ட் பேராகிராஃப்ல இத சொல்லிருக்காங்க இல்லையா कविता की अंतिम पंक्तियों में वर्णित है उसे अपने शब्द में लिखे now you have to explain that okay so let us see Shri Krishna ki kripa se so Shri Krishna oda and kripayala kripa means the kindness of Shri Krishna what happened Nirdan Sudama who was in a very poor condition Sudama ki daridrata dur ho gayi na போயிடுச்சு அவர்கிட்ட இருந்து அந்த தரித்திரம் அதாவது poverty எல்லாம் வந்து poor stage எல்லாம் வந்து போயிடுச்சு जहां सुदामा की टूटी फूटी झोंपड़ी रहा करती थी सो எங்க வந்து அவரோட ஜோம்படி ஹட் அது எப்படி இருந்துச்சு டூட்டி ஃபூட்டி ஆக்சுவலா அது ப்ராப்பர் ஹட்டே இல்ல உடைஞ்சு போய் புரோக்கன் ஹட்டா இருந்துச்சு இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு अब सोने के महल कड़ा the big bungalow was that too which was made of golden bungalow ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு okay कहाँ पहले that is number 1 you have to explain that second you have to explain about his slippers legs कहाँ पहले पैरों में पहनने के लिए चप्पल तक नहीं थी so even he didn't have chappal slippers to wear in his foot but now when he want to go out who is there to take we saw in the last paragraph the elephant is there wahan ab ghumne ke liye ipa anga nadandu porave vendam if he wants to go out he has a elephant hathi ghode the elephant and horses were there to take him okay that is number 2 pehle sone ke liye okay keval yah kathor bhumi thi सोने அப்படினா இங்க தூங்கிறதுக்கு
So in olden days, to sleep, he had only the hard ground floor. Okay, தரையில வெறும் தரையில தான் தூங்குவாரு. பட் இப்ப என்ன இருக்கு? अब शानदार नरम मुलायम बिस्तरों, नरम मुलायम means so soft beds were there का इंतजाम में. That is number 3. Okay, you have to explain the bed condition. Then what? कहाँ पहले खाने के लिए, that is number 4. முதல்லலாம் சாப்பிடுறதுக்கு அந்த மில்லட் ரொம்ப சீப்பா அவைலபிளா இருக்கக்கூடிய அந்த மில்லட்ஸ் கூட அவருக்கு இல்ல. चावल भी नहीं मिलते थे. He didn't have money to get that millets also. But now, because of the kindness of Lord Krishna, because of his blessings, so because of his blessings, kripa se khane mein ipa சாப்பிடுறதுக்கு he has got very what costlier raisins, dry fruits, kaju, badam, pista, everything. Okay, manchahi cheese, manasukku enna venumo everything he has got. That is number 4. Parantu ve acche nahi lagte, but he didn't like all these changes because he is not used up for all these things. இல்லையா, அவருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏத்துக்கவே முடியல. தூக்கம் வரல, பசிக்கல, அந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டாரு because he is not used up for all these things. Clear? Now kavita se aage. Okay, so under that number 1, द्रुपद और द्रोणाचार्य भी सहपाठी थे. So द्रुपदुम द्रोणाचार्यரும் வந்து சகபாட்டினா கிளாஸ்மேட்ஸா இருந்த காலம். इनकी मित्रता, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், और शत्रुता की कथा. சத்ருதா அப்படின்னா அப்புறம் அவங்க எப்படி எனிமீஸா மாறினாங்க அதோட ஸ்டோரி. கதா வந்து ஸ்டோரி வந்து மகாபாரத் से खोज कर, you have to search from महाभारत. सुदामा के कथानक से तुलना कीजिए. You have to compare it. तुलना ना, compare it with the friendship between Sudama and Krishna. Okay, so let us see the answer. Sudama निर्धन थे. So Sudama was a very poor fellow. तथा श्री कृष्णा राजा थे. श्री कृष्णा was a king. Okay, उसी प्रकार அதே மாதிரிதான் महाराज द्रुपद कथा तथा गुरु द्रोणाचार्य जी आश्रम में एक साथ ही शिक्षा ग्रहण करते थे. They were classmates, they were studying together. तथा परम मित्र थे. They were best friends also. सुदामा के द्वारका जाने पर श्री कृष्णा ने उनका आदर सत्कार किया था. சுதாமா வந்து துவாரகா போய் சேர்ந்தப்ப जाने पर when he reached द्वारका, श्री कृष्णा invited him with giving great respect. उनका आदर सत्कार அப்படின்னா ரொம்பவே மரியாதை கொடுத்து பாத பூஜை பண்ணி அவரை கூட்டிட்டு போனாரு. परंतु आना गुरु द्रोणाचार्य ने अपने मित्र राजा द्रुपद के पास जाने पर, when गुरु द्रोणाचार्य went to meet राजा द्रुपद, what happened? राजा द्रुपद ने उनका अपमान किया. अपमान, अवमानम पड़तीटार महाभारत के युद्ध में. So what happened in later finally during the war period, महाभारत के युद्ध में एक दूसरे के विपरीत युद्ध करके, so ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. That is how their enmity grew. दुश्मनी का परिचय दिया. Okay, if you want to know more about their relation, then you have to find it from the internet or read the Mahabharata, then you will know able to understand it better. Okay, next second one, उच्च पद पर पहुंचकर या अधिक समृद्धि होकर व्यक्ति अपने निर्धन माता पिता भाई बंधुओं से नजर फेरने लगता है. ऐसे लोगों के लिए सुदामा चरित कैसी चुनौती खड़ी है, लिखिए. அதாவது உச்ச பத்து பहुंचकर, when we reach a very good place in our life, நமக்கு நல்ல காசு பணம் எல்லாம் இருக்கு, prosperity, समृद्धि means prosperity. If a person is with prosperity, okay, व्यक्ति अपने निर्धन माता पिता, so what happens, he alone is wanted to grow up in life. அவங்களோட அம்மா அப்பா அண்ணா தங்க இவங்க எல்லாத்தையும் என்ன பார்வையில பாக்குறான், நசர் ஃபேர்னே லகா ஜாத்தா. He doesn't bother about even his parents.
isn't it? He want to grow up in life to get lot of money, like that. So, ऐसे लोगों के लिए, அந்த மாதிரி மக்களுக்கு சுதாமா சரித், through this lesson what we have learned, what can we tell out? So we can write the answer that उच्च पद पर पहुंचकर. So when we reach a good position in our life, लोग अक्सर अपने सगे संबंधियों, अपनों को भूल जाते हैं. So people forget their relationship. संबंधी அப்படின்னா रिलेशन, अम्मा அப்பா அண்ணா தங்கை எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க. Okay, ऐसे लोगों को सुदामा चरित से, so for those people through the कविता सुदामा चरित शिक्षा ग्रहण करनी चाहिए. இது ஒரு பாடமா இருக்கணும். Okay, how Krishna made Sudama very good, prosper in his life. இல்லையா? ऐसे लोगों के लिए एक सबक है. It is a lesson to teach those people who doesn't even bother about their parents. जिससे हमें शिक्षा मिलती है, अधिक समृद्धि हो जाने पर हमें अहंकार वंश किसी को तुच्छ नहीं समझना चाहिए. என்ன lesson அவங்களுக்கு learn பண்ணி தரணும் அப்படின்னா, so the lesson what we have to teach them is that even if we are in such a prosperity, okay, we should not be with ahankar. அகங்காரத்தோட நம்ம இருக்க கூடாது. மத்தவங்களை வந்து துச்சமா நினைக்க கூடாது. Okay, so you should try to improve the condition of those people who are still poor. At least your relationships, mother, father, brother, like that. Okay, nahi samajhna chahiye. Next, अनुमान और कल्पना. So that is your imagination only. Number 1, अनुमान कीजिए. Just think and imagine that यदि आपको कोई अभिन्न मित्र आपसे बहुत वर्ष बाद आगे, like this, உங்க வீட்ல உங்களோட friend யாராவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்க வராங்க, मिलने आए, तो आप कैसे अनुभव होंगे? How will you feel that? How will you, what will you do to him? यदि हमारा कोई अभिन्न मित्र, suppose if we have a friend like this, like Sudama, what will we do? हमसे बहुत वर्ष के बाद मिलने आते तो उससे मिलकर बहुत प्रसन्नता होगी. We will really feel very happy. Like Sri Krishna, we have to be with our friends. Okay. Second one is, कहीं रहीम संपत्ति सगे, भनत बहुत बहुरीति, विपत्ति कसौटी जे, कसे तेई सांचे मीत. ओके, इस दोहे, இது दोहे இல்லையா, इस दोहे में இந்த रहीम का दोहा. ओके, रहीम ने सच्चे मित्र की पहचान बताई. அதாவது உண்மையான நண்பன் யாரு அப்படிங்கறத இந்த ரெண்டு லைன்ல சொல்லியிருக்காரு. ओके, इस दोहे से सुदामा चरित की समानता किस प्रकार दिखती है? So how will you compare रहीम का दोहा with our दोहा what we learned in the lesson? Okay, so इस दोहे में रहीम ने कहा कि, so இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இந்த दोहेல रहीम என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, संपत्ति होने पर भी, even when we are become very rich, prosper, तो सब मित्र होते हैं. That time we will have lot of friends around us. இல்லையா, நம்ம நல்லா இருக்கும் போது எல்லாரும் இருப்பாங்க. किंतु but who is a good friend? True friend, सच्चा मित्र वही है. யாரு வந்து உண்மையான நண்பன் அப்படின்னா, जो कठिन समय में, நமக்கு கஷ்டமான தருணத்துல கூட, when we are in great difficulty times, he will be with us. आपके साथ खड़ा रहे. He will always be with us. That fellow is a true friend. Not all the friends who were there when you had money. Okay, so श्री कृष्णा ने भी अपनी मित्र के कठिन समय में उनकी सहायता की. So श्री कृष्णा was there with his friend during his difficult times to help him. Clear? नेक्स्ट भाषा की बात பார்க்கலாம். சோ இது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லைன், पानी परात को हाथ चुयो नहीं, नैनन के जल सो पग दोये. அதாவது அந்த பவுல் இருக்கிற தண்ணியை தொட்டு கூட பார்க்கல அவரு, தன்னோட கண்கள்ல இருந்து வந்த கண்ணீரால அவரோட கால்களை கழுவினாரு. ऊपर लिखी गई पंक्ति में ध्यान से पढ़िए. सो ध्यानमा படிக்கணும் இந்த லைன். इसमें बात को बहुत अधिक बड़ा चढ़ाकर चित्रित किया गया है.
चित्रित अதாவது எவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. जब किसी बात को इतना बड़ा बढ़ाकर प्रस्तुत किया जाता है तो वहां पर अतिशयोक्ति अलंकार होता है. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நல்லா அழகா வர்ணிச்சு காட்டுறாங்க போயம்ல இல்லையா. சோ அத வந்து நம்ம என்ன சொல்வோம்னோ அலங்கார். there are many types of अलंकार for poems. இத வந்து अतिशयोक्ति योक्ति अलंकार அப்படின்னு சொல்லுவோம். आप भी कविता में से एक अतिशयोक्ति अलंकार उदाहरण कीजिए. இதே மாதிரி வேற ஒரு அலங்காரம் நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, சோ தி ஆன்சர் இஸ், நம்ம இந்த லைன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கைவஹ டூட்டி சி சாनी हती. सो वेयर इज माय ब्रोकन हार्ट? कहाँ कंचन के अब दाम सुहावत. Now it has changed into a very golden bungalow. सुहावत beautiful bungalow. இதுல வந்து நம்ம அந்த அதிசயோக்தி அலங்கார பார்க்கலாம். ओके, अदावद टूटी सी झोपड़ी के स्थान पर एक्सप्लेनेशन ऑफ दिस इज गिवन हियर. அந்த broken hut இருந்த இடத்துல सडनली अचानक सडनली कंचन के महल का होना. சடனா ஒரு தங்கத்தால் ஆன மாட மாளிகை இருக்கிறது வந்து ஒரு அலங்காரம். என்ன அலங்காரம் அப்படின்னா அதிசயோக்தி அலங்கார். கிளியர்? ஓகே, this is your subject enrichment activity. இது வந்து ஒரு டிராமாவா நீங்க கிளாஸ்ல போடலாம். ओके, इस कविता को एकांकी அப்படின்னா டிராமாவா में बदलिए और उसका अभिनय कीजिए. अभिनय means you can act it and show it in the stage performance. So number 2 is कविता के उचित सस्वर वाचन का अभ्यास. அதாவது நல்லா வாய் விட்டு சத்தமா ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிக்கணும். ओके, एंड थर्ड वन इज मित्रता संबंधी दोहा. இந்த மாதிரி friendship related dohas வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா you can search it from the internet and learn it. Okay, that's it. And next let us see few shabdarth here what we have learned from the lesson. Paga means pagdi, the turban. Tala mundasan சொல்வோம் இல்லையா அது. Next janga means டீலா குர்தா, worn out kurta, ரொம்ப கிழிஞ்சு போன ஆடை. ஓகே, ஆஹி means hair. Yes, it is there. லட்டி means லட்டக்னா அப்படின்னா shrinked, ரொம்ப worn out ஆகி சுருங்கி போன அந்த துப்பட்டியே சொன்னோம் இல்லையா, அங்கவஸ்திரம். துப்பட்டி, that means அங்கோச்சா, மேல போடுற அங்கவஸ்திரம் துண்டு. ஓகே, you can also call it as gamcha. Next word is upanah. Upanah means shoes, chappals, juta, slippers you can tell. Okay, அடுத்தது द्विज. द्विज அப்படின்னா பிராமன் தான் சொல்றோம் நம்ம. So பண்டித்ஜி பிராமன். Chakisau means astonished, very much surprised. So chakit சொல்லலாம், ஆச்சரிய சொல்லலாம், இல்லைன்னா விஸ்மித் சொல்லலாம் நம்ம. ஓகே, அடுத்தது வசுதா means the land of Dwaraka, Prithvi, அந்த பூமி. ஓகே, பிவாயின் அப்படின்னா பாவ் கி ஏடி கா ஃபட்னா, கிராக்ட் லெக்ஸ். நம்ம கால் வந்து செப்பல் போடாம நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கால்ல வந்து வெடிச்சிரும் கால் எல்லாம் இல்லையா, அதான் ஏடி கா ஃபட்னா அப்படின்னா கிராக்டு ஹீல்ஸ். ஏடினா ஹீல். ஓகே, அபிராமா மீன்ஸ் பியூட்டிஃபுல், சுந்தர். அடுத்தது ஜோயே மீன்ஸ் டு சர்ச், டூண்டுனா தேடுறது, தட் இஸ் ஜோயே. ஓகே, நெக்ஸ்ட் பராத் மீன்ஸ் அந்த கண்டெய்னர் which will contain water இல்லையா. தாலி கி தரஹ், தாலி அப்படின்னா தட்டு மாதிரி பெருசா இருக்கும், தாம்பாளம் சொல்லுவோம்ல நம்ம, அதுதான் தாலி கி தரஹ். பீத்தல் ஆதி தாத்து சே, பீத்தல் அப்படின்னா பித்தளை, பிராஸ், காப்பர்ல மேட் ஆயிருக்க மெட்டல். தாத்து மீன்ஸ் மெட்டல், மேட் ஆஃப் தட் மெட்டல். பனா ஏக் படா और गहरा बर्तन where we will keep the legs and wash the legs for that. ஓகே, டீப், கஹரா அப்படின்னா கொஞ்சம் பெரிய தாம்பாளம். நெக்ஸ்ட் பாச்சிலி மீன்ஸ் பிச்சலா, அதாவது முந்தைய நாட்கள்ல, இன் ஓல்டன் ப்ரீவியஸ் டேஸ். ஓகே, புல்கனி மீன்ஸ் வெரி ஹாப்பி, எக்ஸைட்மெண்ட், குஷி ஆர் உமங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பட்வனி மீன்ஸ் சென்டிங் ஆஃப், வழி அனுப்புறது. பேஜ்னா
or Vidai. Vidai means sending off, saying bye-bye and sending off. Next, Below Kibe. Below Kibe means just to see. Dekhna, to see. Okay. Majayo. Majayo means beach mein, in the middle. Sudama went and stood in the middle of the village and he was seeing where his hut was. அந்த இடத்துல வரக்கூடிய word தான் Majayo. அடுத்தது Suhavat means again beautiful bungalow made of gold பார்த்தோம்ல. Sundar Bala Lagna. Okay. Panahi. Panahi means again chappal, juta. Okay. Mahavat அப்படின்னா எலிஃபென்ட் டேக் கேர் பண்ணுவார்ல அவர்தான் மகாவத். யானை பாகன்னு சொல்லுவோம். ஹாத்திவான். ஜுரத். ஜுரத் அப்படின்னா ஜுட்னா or प्राप्त होना. प्राप्त होना means you are getting it. प्राप्तम irukka, you are getting it, receiving it. Okay, clear? Fine. So with this we have come to the end of the session. Hope you understood Sudama Charit very well. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.